கம்ப்ளீட் ஆக்டர் என பெயரெடுத்த மிகச்சிறந்த நடிகரான மோகன்லால் அவர்கள் நடித்து இயக்கிய பரோஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். காமா மகாராஜாவின் புதையலை 400 ஆண்டுகளாக பாதுகாத்து வருது பதோஸ் அப்படிங்கிற அந்த பூதம். அதாவது மோகன்லால் கோவாவில் ஒரு அருங்காட்சியகத்தில் அடியில் இருக்கிற பூதம் 400 வருடத்துக்கு ஒரு முறை வரும் பௌர்ணமி அன்னிலிருந்து 3 நாளைக்கு தான் காத்து வந்த புதையலை அந்த புதையலுக்கு சொந்தக்காரரிடம் ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கலைன்னா காலம் முழுவதும் அந்த பாதாள பூதம் பாதாளத்திலே அடைஞ்சிருன்னு சொல்லிடுது. அதே நேரத்தில் அந்த புதையலை எடுக்க ஒரு கும்பல் முயற்சி செய்ய பரோஸ் புதையலை சரியான ஆள்கிட்ட ஒப்படைத்தாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. மோகன்லால் முதன்முறையாக இயக்குனர் ஆகிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்துச்சு. முதல் படமே அடித்தடி ஆக்ஷன் அவதாரம் எடுப்பார்னு பார்த்தா குழந்தைகளுக்கான ஒரு பேண்டன்சி கதையை கையில் எடுத்ததுக்காகவே அவரை பாராட்டலாம். மோகன்லாலுவே பூதமாக தோன்ற காட்சிகளில் வழக்கம் போல் தன் நடிப்பால் அசத்தி எடுத்துகிறாரு மனுஷன். அவருக்கு துணையாக வர்ற ஒரு உயிருள்ள குட்டி பொம்மையும் அந்த குழந்தைகளை கவரும். அதே வகையில் சிஜி ஒர்க்கும் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்பென்ஸாக வரும் வெளிநாட்டு சிறுவி துருதுர் நடிப்பால் கொஞ்சம் ரசிக்க வைக்க மற்ற எல்லோரும் நடிப்பும் பார்த்திங்கன்னா படு செயற்கையாக தான் இருக்குது. அதுலேயும் சோமசுந்தரம்லாம் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ ஒரு யதார்த்தமான நடிகர் சோமசுந்தரம். ஆனால் அவரை இந்த படத்தில் ஒரு காமெடியின் போல் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி காமெடி பயன்படுத்துகிற அளவுக்கு சிரிப்பும் வராத அளவுக்கு தான் இருக்குது. பூதம் புதையல் அதை தேடும் கெட்டவர்கள் என படு சுவாரஸ்யமான கதையில் ஆமையை விட மெதுவாக நகர்ற திரைக்கதை படத்தை வீணாக்குதுன்னே சொல்லலாம். நிறைய பேண்டசி விஷயங்களில் செய்கிற கதைக்களம் இருந்தும் பெரிதாக எதுவும் செய்யாமல் வசனங்களாகவே காட்சிகளாக நகர்றது. 2ஆம் பாதியில் 1/4 மணி நேரம் கிட்ட ஸ்பானிஷ் மொழியிலே பேசுகிறதெல்லாம் பொறுமையை சோதிக்கிற விஷயமா இருக்குது. மோகன்லால் பூதமான கதையெல்லாம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவே இல்லை. படத்தையோட 3D படு சொதப்பலாகவே இருக்குது. ஒரு கட்டத்தில் தலைவரியே வந்துற அளவுக்கு இருக்குது. சந்தோஷோட ஒளிப்பதிவு அவர்தானான்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. லிடியன் இசை ஹாலிவுட் படம் போல் அசத்திருக்கிறானே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் பேண்டன்சி கதையை கேட்டால் சுவாரஸ்யமாக இருந்தாலும் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது பல மணி நேரம் பார்த்த ஒரு உணர்வு ஏற்படுது. குழந்தைகளுக்கான விடுமுறையை கணக்கில் வச்சு இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகனா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.